கேஷ் பாக்ஸில் அடுத்து ஒரு செம்மையான சம்பவம் நடந்திருக்கு. செம்ம ஹாப்பியான நியூஸ். இப்போ எல்லோரும் கேட்டு குதித்து ஆட போகிறீங்க. அது என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் ஒரு 7 லட்சம் வின் பண்ணியிருக்காரு. நல்ல வேளை அவர் போனார், இல்லைன்னா அவரோட ப்ரைஸ் மணியில் ஒரு 7 லட்சம் கம்மியாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு 4.5 லட்சத்தை ஆட்டே போட்டாங்க. 4.5 லட்சம் இல்லை, 9 லட்சத்தை ஆட்டே போட்டாங்க. இப்போ இந்த 7ம் போயிருந்தால் 16 லட்சம் போயிருக்கும். பட் கடவுள் இப்போ ஏதோ கண் திறந்து பார்த்துட்டாரு. அந்த 7 லட்சம் முத்துக்குமரனுக்கே கிடச்சிருச்சு. இல்லைன்னா வேறு யாருக்காச்சும் போயிருக்கோம். யார் எப்படி போனாங்க என்ன அதுங்கிற நியூஸ் எதுவுமே தெரியாது. பட் முத்துக்குமரன் ஓடி அவருக்கு 7 லட்சம் ரூபாய் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி நியூஸ். அதை உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா பாவம், அவருக்கு 50 லேக்ஸில் ஒரு 5 லேக்ஸ் விஷால் எடுத்திருக்காங்க, 2 லேக்ஸ் ரயன் எடுத்திருக்காங்க, 2 லேக்ஸ் பவித்ரா எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் 9 லேக்ஸ் போய் 41 லேக்ஸ் தான் ரிமைனிங் இருக்குது. அந்த 41 லேக்ஸ்லேயும் அவருக்கு வெறும் 70% தான் கிடைக்கும். 30% வந்து அதில் டேக்ஸில் போயிடும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் ரூபா டேக்ஸில் போயிடும் அதில். ஸோ அதெல்லாம் போக தான் அவருக்கு மிச்சம் கிடைக்கும். அதில் அவர் இப்போ ஒரு 7 லேக்ஸ் வின் பண்ணியிருக்கறனால அந்த 7 லேக்ஸ் வேறு யார் கைக்கோ போகாமல் வின்னரான முத்துக்குமரன் கைக்கே கிடச்சிருச்சு. இந்த கேஷ் பாக்ஸ் டாஸ்க்கை எப்போ தான் நிறுத்துவாங்க அப்படின்னு தெரியல. மொத்தமாக நிறுத்தி மூடிட்டாங்கன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இன்னும் எனக்கு கன்ஃபார்ம்டாக நியூஸ் வரல அந்த கேஷ் பாக்ஸ் டாஸ்க் வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு. பட் டாப் 5 ஜாக்லைன் தவிர்த்து மிச்சம் 5 பேரும் டாப் 5ன்னு ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க 5 பேத்துக்கும் ஏவியும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தான் கன்ஃபார்ம்டு டாப் 5ஆக இருப்பாங்க. ஆனால் அந்த கேஷ் பாக்ஸ் டாஸ்க் வந்து க்ளோஸ் ஆச்சா இல்லையாங்கிறத பற்றி இன்னும் நியூஸ் தெரியல. கன்ஃபார்ம் ஆனோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.